டைமில் சர்ச்சில் கீத ஆராதனைன்னு ஒன்று நடத்துவாங்க. அதாவது பாட்டு பாடுறது, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து, இல்லை ரிலேட்டிவ்ஸாக, இல்லை ஃபேமிலியாக, இல்லைனா தனி பாட்டு, இல்லை 2-3 பேர் சேர்ந்து, இந்த மாதிரி எப்படினாலும் நம்ம பாடலாம். ஃபர்ஸ்டே நம்ம நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்றப்பல அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே சேர்ந்து குரூப்பாக பாடிட்டு இருப்பாங்க. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான், அம்மா, தங்கச்சி 3 பேரும் சேம் சாரீ எடுத்திருந்தோம். நான் டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருந்தோம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினோம். ட்ரிஷான் அப்பாவை வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க எனக்கு பாட்டுலாம் வராது, என்னால் வரல அப்படி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாராவது நம்ம கையில் மைக்கு கொடுத்து நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ரேரு. ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம அதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை மாதிரி பாடி முடிச்சுட்டு அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வீட்டுக்கு வர்றது உண்டு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட்டு கிட்டத்தட்ட 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நானும் ட்ரிஷான் அப்போ முழிச்சே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் வந்தாங்க. சர்ச்லேருந்து தான் இதெல்லாம் வருவாங்க. கிறிஸ்மஸ் தாத்தானாலே கிஃப்ட் கொண்டு வருவாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் பொதுவாக ஒரு எண்ணம் இருக்கும். நான் கிஃப்ட்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நமக்கு சர்ச்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள கேலண்டர், கேக் இதெல்லாம் கொடுப்பாங்க.